கடந்த 3 வாரங்களாய் ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்களை சற்று நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 3வது பஸ்கா என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் பஸ்கா என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் முதலில் அனுசரித்த பஸ்கா. அந்த பஸ்காவின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பித்தார்கள். அது முதல் பஸ்கா. 2வது பஸ்கா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த பொழுது நடந்த 2வது பஸ்கா. அதன் மூலமாய் நீங்களும் நானும் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான குமாரனுடைய ஒளிக்கு நேராய் கடந்து வந்தோம். அது 2வது பஸ்கா. பஸ்கா என்று சொன்னாலே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடந்து போதல் என்பது ஞான அர்த்தம். 3வது பஸ்கா சீக்கிரத்தில் நடைபெற இருக்கிறது. அதுதான் இந்த மண்ணுலகிலிருந்து நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகையின் வேளையில் இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அது 3வது பஸ்கா. இந்த நாளிலும் தொடர்ந்து 3வது பஸ்காவை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த 3வது பஸ்காவில் பங்கெடுத்தல் என்பதுதான் நம்முடைய மேன்மையான முதலாவது பிரதான தரிசனமாக இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் இருக்க வேண்டிய தனியாத தாகம் என்னவென்றால், கர்த்தருடைய வருகையின் வேளையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கர்த்தருடைய வருகை, 2வது வருகை 2 பெரும் பிரிவுகளாய் நடைபெறும். ஒன்று, இரகசியமாய் கர்த்தர் வெளிப்படுவார். இதோ திருடனைப் போல நான் வர இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்தில் மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைகிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் அப்படி இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தன்னுடைய 2ஆம் வருகையை 2 பெரும் பகுதிகளாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒன்று, இரகசியமாய் வெளிப்பட்டு தன்னுடைய சபையை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அதன் பின்பாக உலகத்தில் அந்த கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருடங்கள் நடைபெறும். அதன் முடிவில் கர்த்தர் பகிரங்கமாய் உலகத்திற்கு வெளிப்பட்டு அதை நியாயம் தீர்ப்பார். இந்த காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தும் விசேஷத்தில் நீங்கள் தியானிக்கும் பொழுது புரிந்து கொள்ளலாம். இரகசியமாய் அவர் வெளிப்படும் பொழுதுதான் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வருகை வரும் பொழுது திருடனைப் போல அவர் வருகிறாராம், இரகசியமாய் வருகிறாராம். அதை ஆங்கிலத்தில் ராப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது காணாமல் போகுதல் என்ற அர்த்தம். தேவன் திடீரென்று வந்து எடுத்துக்கொள்வாராம். அதை தான் கர்த்தர் ஓமையாய் சொன்னார். 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுவார். பாருங்கள், 2 ஸ்திரீகள் மாவரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவாள், இன்னொருவன் கைவிடப்படுவாள் என்று சொல்லுகிறார். இதுதான் கர்த்தருடைய இரகசியமான வருகை. கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை யோசித்து பாருங்கள். வயலில் இருக்கிறார்கள், இன்னொரு காரியம் படுக்கையில் இருக்கிறார்கள், இன்னொன்று மாவரைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும் என்றால், ஒரு இமை பொழுதில் நடைபெறும். ஒரே சமயத்தில் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அந்த வருகை நடைபெறும். கர்த்தர் ஒவ்வொரு நாடாய் போய் தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு வருவது அல்ல. அவர் வெளிப்படுகிற ஒரு நேரம் ஒரு தேசத்திற்கு இரவு நேரமாக இருக்கும், இன்னொரு தேசத்திற்கு அது பகல் வேலையாக இருக்கும், வயல்வெளியில் வேலை செய்கிற ஒரு வேலையாக இருக்கும், இன்னொரு தேசத்திற்கு மாவரைத்து கொண்டிருக்கிற சாயங்கால வேலையாக இருக்கும். அந்த இமை பொழுதில் கர்த்தருடைய பிரசன்னம் இந்த பூமியின் மீது நிழலிட்டு செல்லும் பொழுது அவருடையவர்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நீங்களும் நானும் அந்த 3வது பஸ்காவில் பங்கடைய வேண்டியது முக்கியம். அதற்காகத்தான் நாம் எல்லா பிரயாசங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கினராய் வந்துவிட்டோம். இதோடு கூட நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படவில்லை. தேவனுடைய வருகையில் நாம் பங்கடையும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பு பூரணப்படும். ஆனால் தேவனுடைய வருகையில் பங்கெடுப்பது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதை தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பாருங்கள், எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23வது வசனத்தில், அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற்பலனானவர் கிறிஸ்து.
பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவருடையவர்கள் எல்லாரும் இல்லை, அவருடையவர்கள், கர்த்தருடையவர்கள் மாத்திரம் உயிர்ப்பிக்கப்படுவார்களாம். அப்ப அந்த மூன்றாவது பஸ்காவில் நான் பங்கடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து நாம் காரியங்களை வாசிப்போம். யாத்ராகமும் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் பாருங்கள். முதலாவது பஸ்காவில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளையை பாருங்கள். அந்த முதல் பஸ்காவில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அநேக சட்டதிட்டங்களை கொடுத்தார். அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் யாத்ராகமும் 12வது அதிகாரம் 11வது வசனம். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. எப்படி அதை புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு, யூதர்களுடைய ஆடைகளை நீங்கள் சற்று பார்ப்பீர்கள் என்றால் சற்று வித்தியாசமாயிருக்கும். முழுவதுமாய் அவர்கள் அங்கிகளை தான் உடுத்தி கொண்டிருப்பார்கள். அந்த அங்கி காலுக்கும் கீழாக பிறண்டு தொங்கும். அதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சரியாய் அறையில் அவர்களுடைய சரீரத்தின் நடு பகுதியில், அதை தான் அறைகள் என்று சொல்வார்கள், அந்த அறையில் ஒரு கச்சையை எடுத்து கட்டிக்கொள்வார்களாம். அந்த துணியை தூக்கி அது தன்னுடைய நடையை தடுக்காதபடிக்கு அதை தூக்கி அழகாய் கட்டிக்கொள்வார்களாம். இதுதான் யூதர்களுடைய கலாச்சாரம். அவர்களுடைய ஆடை இப்படி தான் இருக்கும். கர்த்தர் அதே காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு அதை நீங்கள் புசிக்க வேண்டும். ஏன் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறை கட்டிக்கொள்ளுதல். அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அறைகளை கட்டிக்கொண்டு இருக்க மாட்டார்கள், கச்சையை கட்டிக்கொண்டு இருக்க மாட்டார்கள். வெளியிலே புறப்பட்டு செல்லுகிறார்கள் என்றால்தான் அந்த கச்சையை எடுத்து தங்கள் அறைகளில் கட்டிக்கொள்வார்கள். அப்போ கர்த்தர் இந்த இடத்தில் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு பஸ்காவை புசியுங்கள். பஸ்கா என்று சொல்லப்படுவது நம்முடைய பஸ்கா கிறிஸ்து என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் நாம் புசிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை புசித்தல் தான் உண்மையான பஸ்கா. அப்போ நாம் புசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, உங்கள் அறைகளை கட்டிக்கொண்டு. நம்முடைய வஸ்திரங்கள் அப்படி இல்லை. நமக்கு அறைகள் என்று கர்த்தர் எதை சொல்லுகிறார், நமக்கு கச்சை என்று எதை சொல்லுகிறார், அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்றைக்கு யூதர்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு அதை புசியுங்கள். எதற்காக? நீங்கள் தீவிரமாக எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வெளியே போக போகிறீர்கள். அப்போ அந்த அறைகளில் அவர்கள் கச்சை கட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் மறைமுகமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். நாங்கள் எகிப்தில் தான் வாசம் பண்ணுகிறோம், எகிப்தில் தான் தங்கி இருக்கிறோம், ஆனால் இந்த எகிப்தை சேர்ந்தவர்கள் அல்ல, இந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு சீக்கிரமாய் நாங்கள் போக இருக்கிறவர்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அதை வெளிப்படுத்தும் விதமாய் தான் கர்த்தர் அவர்களுக்கு அறைகளில் கச்சையை கட்டச் சொன்னார். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இதை தான் சொல்லுகிறார். நீங்களும் நானும் இந்த பூமியில் தான் வாசம் பண்ணுகிறோம், இந்த உலகத்தில் தான் வாசம் பண்ணுகிறோம். ஆனால் நீங்களும் நானும் நம்முடைய சிந்தையில் நிறுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? அறைகளில் கச்சை கட்டுதல். அப்படி என்றால் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல நீங்களும் நானும். சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு நாம் புறப்பட்டு போக இருக்கிறவர்கள். யூதர்கள் தங்கள் அறைகளில் கச்சை கட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் புறப்பட்டு போக போகிறார்கள் என்ற அர்த்தம், வெளியே கிளம்ப போகிறார்கள் என்ற அர்த்தம். அப்ப கர்த்தர் சொல்றார், பஸ்காவை புசிக்கும் பொழுது அறைகளில் கச்சை கட்டிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் எப்ப நீங்க கிளம்புவீங்கன்னு உங்களுக்கு தெரியாதே, திடீரென்று எக்காலம் துணிக்கும், அப்பொழுது நீங்கள் எகிப்தை விட்டு புறப்பட வேண்டியதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போலதான் நீங்களும் நானும் இந்த பூமியில் தான் இருக்கிறோம். நம்மை சுற்றி பாவ காரியங்கள், உலக காரியங்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் நம் அறைகள் கட்டப்படாமல் இருக்கும் என்றால், யூதர்களுடைய வஸ்திரங்களை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வாங்க, அது அப்படியே தொங்கும். அறை கட்டப்படாத அந்த வஸ்திரத்தை உடுத்தி இருக்கிறவர் நடக்க முடியாது. அவருடைய அங்கேயே அவர் என்ன பண்ணும், தடுத்து கீழே தள்ளிடும், நடக்க முடியாது அவரால் வேகமாக. அதனால் அவங்க அந்த கச்சையை எடுத்து இடுப்பில் கட்டி கொள்வாங்களாம். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியில் வரப்போறீங்க, நான் என்னுடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அப்படி என்றால் என் ஜனங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும், என்னோடு கூட அவர்கள் புறப்பட்டு வருவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அறைகளில் கச்சை கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அது எதை காட்டுகிறது?
நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு போக இருக்கிறவர்கள், இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அநேக தேவ பிள்ளைகள் அநேகர்களுக்கு இந்த சிந்தை இருப்பதில்லை. இந்த உலகத்துக்குரியவர்கள் நாம் என்று நினைத்து அவர்களுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, கர்த்தரை சேர்ந்தவர்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தர் இந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் தேவ ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு நீங்கள் அதை புசிக்க வேண்டும். அந்த கச்சையானது எப்படி இருக்கிறதாம்? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது. அவனுடைய வஸ்திரத்துக்கு ஒரு சேர்க்கையாக இருக்கான். அவன் வஸ்திரம் அவனுடைய நடையை சீர்குலைத்து விடாதபடிக்கு, அல்லது அவன் நடப்பது நிமித்தம், அவன் வேகமாய் நடப்பது நிமித்தம் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த வஸ்திரத்தினால் அவன் கீழே விழுந்து போகக்கூடாதபடிக்கு ஒரு சேர்க்கையாய் அந்த கச்சையை ஆண்டவர் கட்டச் சொன்னாராம். அது எதை காட்டுகிறது? எகிப்து தேசத்திலிருந்து நாம் வேகமாய் புறப்பட்டு போக இருக்கிறோம். எகிப்து என்பது பாவத்தை குறிக்கிறது, விக்கிரக ஆராதனையை குறிக்கிறது, கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை குறிக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களில் தான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை நம்முடைய உள்ளத்திலே தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? நாம் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, சீக்கிரமாய் இந்த உலகத்தை விட்டு புறப்பட இருக்கிறவர்கள். சற்று யோசித்து பாருங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த காரியங்களை, பஸ்காவை குறித்த காரியங்களை சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார். இந்த இரவிலே நாம் இந்த எகிப்தை விட்டு புறப்பட போகிறோம் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள். 1, 2, 3 என்று தொடங்கி 9 வாதைகள் நடந்து விட்டது. ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த வாதை முடிந்தவுடன் நம்ம கிளம்பிடுவோமா எகிப்தை விட்டு? இல்லை. அடுத்த வாதம் வருது. சரி, இதுக்கப்புறம் நாச்சும் பார்வை நம்மளை விடுவானா? இல்லை. ஒவ்வொரு தடவை இப்படியே போயிட்டு இருக்கு. இன்றைக்கு கூட பாருங்க, ஒரு நில அதிர்ச்சி இல்லை பூமி அதிர்வு என்று ஏற்படும் பொழுது தேவ பிள்ளைகள் சொல்ற ஒரு காரியம் என்ன? கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்ற காரியத்தை நம்ம சொல்லுவோம். இயற்கை சீற்றங்கள் நடைபெறுகிறதை பார்க்கும்பொழுது உடனே நம்ம சொல்கிறோம். ஆனால் உலக ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? இது எல்லா வருஷமும் தான் நடந்துட்டுருக்கு. எகிப்தியனும் அப்படி தான் சொல்லியிருப்பான். ஒவ்வொரு வாதம் தான் நடக்குது, ஆனால் உனக்கு விடிவு காலம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, 9 வாதை நடந்து விட்டது, ஆனால் இன்னும் விடுதலை இல்லை நீ நினைக்காத. போ, உன் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு ஆயத்தமாறு, நீ புறப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்களும் நானும் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. முதல் பஸ்காவுக்கு கர்த்தர் சொன்ன கட்டளை இது. 3வது பஸ்காவிலும் இதே காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், லூக்கா 12வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். காத்திருக்கிற மனுஷனுடைய அறைகள் என்ன பண்ணியிருக்கோம்? கட்டப்பட்டிருக்கும். காத்திருக்காதவன் தளர விட்டு இருப்பான் எல்லாத்தையும். அவர் வரத்துக்கு நாள் சொல்லையா, பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஆனால் ஆயத்தமுள்ள ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா? அறைகள் கட்டப்பட்டவர்களாக இருப்பாங்களாம். தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த உலகத்தில் தான் நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் நாம் அல்ல. ஆனால் இன்றைக்கு பாருங்க, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவங்க நடை, உடை, பாவனை, அவர்கள் பேச்சு, அவர்களுடைய சுபாவம், அவர்கள் யாராய்த்தான் தங்களை காட்டுகிறார்கள்? உலகத்தாராய்தான் தங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் நீங்களும் நானும் 3வது பஸ்காவில் பங்கெடுக்க வேண்டும் என்றால், கட்டப்படாமல் இருக்கிற நம்முடைய அறைகள் கட்டப்பட வேண்டியது அவசியம். அது கட்டப்பட்டால்தான் கர்த்தருடைய வருகையில் அவரோடு கூட நாம் இணைந்து எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லாவிட்டால் நம்முடைய வஸ்திரம் நம்ம தடுத்து கீழே விழ செஞ்சிடும். கர்த்தருடைய வருகையில் நம்ம போக முடியாது. அதனால தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார், உங்கள் அறைகள் கட்டப்படட்டும். இன்றைக்கு பாருங்க, எத்தனை சகோதர சகோதரிகள் நம்ம நாட்டை விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு போய் வெளியூரில் போய் என்ன பண்ணுறாங்க? உத்தியோகம் பார்க்குறாங்க இல்லையா? அவங்களாம் அந்த ஊருக்கு போனோடனே அவங்களும் தங்களை என்ன நினைப்பாங்க? அந்த ஊர் பிரஜைகள் நினைக்க மாட்டாங்க. நம்ம நாடு எது? இந்தியா. அங்கேருந்து நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அதே போல தான் நீங்களும் நானும் பரலோகத்துக்குரியவர்களாம். வேதம் அதை தான் சொல்கிறது. பாருங்கள், பிலிப்பியர் 3வது அதிகாரம்
20வது வசனத்தில் வாசியுங்கள். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்புனா நம்ம குடியுரிமை எங்க வாங்கியிருக்கிறோம்? நம்ம பரலோகத்து வாங்கியிருக்கிறோம். இங்க நம்ம டெம்பரரியா இருக்கிறோமா? கொஞ்ச நாளுக்கு இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அறைகளில் கச்சை கட்டி கொண்டிரு. அப்படின்னா அர்த்தம், நான் இங்க இருக்கிறவன் இல்லை, சீக்கிரமா இங்கிருந்து நான் கடந்து வெளியில போறவன், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறவன். அப்போ நான் என்ன சொல்றார் கர்த்தர் நம்மள்கிட்ட? தேவ ஜனமே, இன்றைக்கு நீ யாராய் இருக்கிறாய்? உலக மனுஷனாய் இருக்கிறாயா? உலகத்தில் இருக்கிறவனைப் போல நீ இருந்து கொண்டிருக்கிறாயா? அல்லது எகிப்தை விட்டு புறப்பட்டு போக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் அதே போல நீ நின்று கொண்டிருக்கிறாயா? இதை நீங்களும் நானும் இந்த காலை வேளையிலே தியானிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை, கிறிஸ்துவோடு கூட நாம் செலவழிக்கிற நேரங்கள், உலகத்தோடு கூட நாம் செலவழிக்கிற நேரங்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வஸ்திரம் கட்டப்பட்டு இருக்கிறதா? நம்முடைய அறைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா? நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? 2 காரியத்தை கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். அறைகளில் கச்சை கட்டி கொள்ளுங்கள், இன்னொன்று பாதரட்சையை தொடுத்து கொள்ளுங்கள். பாதரட்சையை தொடுத்து கொண்டு அவங்க பஸ்காவை புசித்தாங்களாம். யோசித்து பாருங்க, எத்தனை பேர் நம்ம வீட்டில் சாப்பிடும்போது செருப்பு போட்டுட்டு சாப்பிட்றோம்? நம்ம யாராவது சாப்பிடுவோமா? அந்த மாதிரி செருப்பு போட்டுட்டு சாப்பிட்றோம் யாராவது இருப்போமா? இல்லை. ஆனால் நம்ம செருப்பு போட்டு சாப்பிடுவோம். எப்போ சாப்பிடுவோம் சொல்லுங்க பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம செருப்பு போட்டுட்டு சாப்பிடுவோம் எப்போ? கல்யாணத்துக்கு போனோன்னா என்ன பண்ணுவோம்? செருப்பு போட்டுட்டு சாப்பிடுவோம். கரெக்டுங்களா? எதுக்காக? கழட்டி வச்சா திருட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கு இல்லை. நம்ம திருமண மண்டபத்தில் போய் செருப்பு போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எதுக்கு? இந்த திருமண மண்டபம் எனக்கு சொந்தம் இல்லை. சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு நான் எங்கே போயிடுவேன்? என் வீட்டுக்கு நான் திரும்பி போயிடுவேன். இது எனக்கு சொந்தமான இடம் இல்லை. நான் வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு காரியமாய் வந்திருக்கிறேன். அந்த காரியம் முடிந்தவுடன் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு நான் எடுக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டு மீண்டும் நான் எங்கே திரும்பிடுவேன்? என்னுடைய சொந்த வீட்டுக்கு நான் போயிடுவேன். இதுதாங்க நம்மளுக்கு இந்த உலகமோ. அதனால தான் கர்த்தர் சொன்னார், பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு பஸ்காவை புசியுங்கள். அப்போ நான் என்ன அர்த்தம்? தேவஜனமே, நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்பனா இன்னைக்கு யோசித்து பாருங்க, உலக ஜனங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவஜனம், எகிப்து தேசத்தில் இருந்த தேவஜனம். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார்? பஸ்காவை நீ அனுசரிக்கும் பொழுது உனக்கும் எகிப்தியனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எகிப்தியன் சாப்பிடுகிற உணவிற்கும் நீ சாப்பிடுகிற உணவிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எகிப்தியன் உடுத்தி கொள்ளுகிற வஸ்திரத்திற்கும் உன்னுடைய வஸ்திரத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வஸ்திரத்தில் வித்தியாசத்தை காட்டுறாங்க. ஆனால் எதில் வித்தியாசத்தை காட்டல? உண்மையான தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணல? வித்தியாசத்தை காட்டல. ஆனால் ஆண்டவர் எதை எதிர்பார்க்குறாரு? தன்னுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துகிற ஒரு உத்தம கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ ஜனமே, அறைகள் கட்டப்பட்டதாகவும் பாதரட்சைகளை தொடுத்தவர்களாயும் நீங்களும் நானும் பஸ்காவை புசிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் மீண்டும் மீண்டும் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தை என்ன? நாம் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இன்றைக்கி யோசித்து பாருங்க, வெளியில் அப்படி தண்ணி பிடிக்க போனால் உலகத்தான் கூட என்னது ஒரு சண்டை, அவனை போலவே மாறிடுவோம். எகிப்தியன் வந்தானா எகிப்தியனை போலவே மாறுவோம், அசிரியன் வந்தானா அசிரியனை போலவே மாறுவாங்க. இன்றைக்கி ஒரு சில தேவ பிள்ளைகள் அப்படி தான் இருக்காங்க, இடத்துக்கு இடத்து போல மாறுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? இந்த ஒரு சில காரியங்கள், நீங்கள் ஒரு சில மிருகங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த ஆமையை பாருங்கள், ஆமை என்ன பண்ணும்? தரையிலையும் வாழும், எங்கேயும் வாழும், தண்ணிலையும் வாழும். இது மாதிரி ஒரு சில கிறிஸ்துவர்கள் சமயத்துக்கு ஏற்றது போல வாழ்க்கையை அப்படி மாற்றுவாங்க. இவங்கெல்லாம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. யாரை வேணாலும் ஏமாற்றி கொண்டு இருக்கலாம், எப்பொழுதும் ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. பாருங்க தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்கள் அறைகள் கட்டப்படட்டும். உன் வஸ்திரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அது உன் நடையை குலைத்து போடுகிறது, நீ தடுமாறி விழுகிறாய். அது காரணம் என்ன? நீ இன்னும் ஆயத்தம் அடையவில்லை. இன்னொரு காரியத்தை கூட கர்த்தர் சொல்றார், அவருடைய வஸ்திரம் அப்படியே கட்டப்படாமல் இருக்கும் என்றால் அப்படியே தரையில் அப்படியே என்ன ஆகும்னா உருண்டு பெறலும். அது என்ன பண்ணும்? தரையில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே அலசி கொண்டு போவோம், வஸ்திரம் கரைப்படும். இன்றைக்கு அநேகருக்கு வஸ்திரம் கரைப்படுது.
கர்த்தர் நமக்கு பரிசுத்த வஸ்திரங்களை தரித்திருக்கிறார். ஆனால் தேவ ஜனங்கள் அதை கரைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். உலக காரியங்களோடு கூட ஒன்றிணைந்து செயல்படும் பொழுது உலக பாவ காரியங்கள், உலகத்தில் இருக்கிற அசுத்தமான காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது அவருடைய வஸ்திரங்கள் கரைப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன் வஸ்திரம் கரைப்படாதபடிக்கு உன் அறைகள் கட்டப்படட்டும். கச்சையினால் உன் அறையை கட்டிக்கொள். உன் வஸ்திரம் கரைப்பட்டு கொண்டிருக்கிறது. கரைப்பட்ட வஸ்திரத்தோடு கூட கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, அவருடைய வருகையில் அவருடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவருடையவர்கள் என்றால் கர்த்தரை பிரதிபலித்தவர்கள், கர்த்தருடைய தெய்வீக சுபாவங்களை தங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தவர்கள். கர்த்தருடைய தெய்வீக சுபாவம் எப்படிப்பட்டது? ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திரும்ப கொடு. இதுதான் தேவனுடைய சுபாவம். கர்த்தர் நமக்கு வைத்து போன அடிச்சுவடுகள். இன்றைக்கு இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரதிபலிக்கும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது தான் நீங்களும் நானும் அவருடையவர்களாக மாறுறோமா. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? அநேக ஜனங்கள் நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தேன், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவது இல்லை. தேவ ஜனமே, அப்படி இருப்போம் என்றால் ஒருவேளை நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு தொடர்ந்து போகிறவர்களாக இருக்கலாம். அது நிமித்தம் கர்த்தருடைய வருகையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை. கர்த்தர் தன்னுடைய காரியங்களை மாற்றி எழுதுவதும் இல்லை. கர்த்தர் ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு விதமாய் பேசுவதும் இல்லை. பாருங்க, கர்த்தர் எழுதி வைத்த காரியங்கள் மாற்றப்படாதவைகள். அப்ப கர்த்தர் ஒரு சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். இப்படி இருக்கிறவர்கள் தான் என்னுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்றால் கர்த்தருடைய நீதி நியாயங்கள் மாற்றப்பட முடியாது. அதற்கேற்றாற் போல் நீங்களும் நானும் தான் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்காக தன்னை மாற்றிக்கொண்டு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் வெளிப்பட்டார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக எகிப்திய ஜனங்கள் சங்கரிக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக தேவகுமாரன் சங்கரிக்கப்பட்டார். அவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்ன? நீங்களும் நானும் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உங்கள் அறைகளும் என்னுடைய அறைகளும் கட்டப்பட வேண்டும். நம்முடைய வஸ்திரம் உலக காரியங்களினால் தீட்டுப்படக்கூடாது, கரைபடக்கூடாது. நாம் பார்க்கிற காரியங்கள், நாம் பழகுகிறவர்கள், இவைகளெல்லாம் நம்மை கரைப்படுத்தும் என்றால் அவர்களை விட்டு நாம் விலகி வர வேண்டியது அவசியம். இன்றைக்கு அநேக ஜனங்கள் தேவையற்ற பொழுதுபோக்குகள், தேவையற்ற காரியங்களில் தங்கள் நேரத்தை செலவழித்து தங்கள் பரிசுத்த வஸ்திரங்களை கரைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மை கண்டித்து உணர்த்துவது மாத்திரமல்ல, நம்மை சீர்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய வருகையில் எப்படியாவது என்னுடைய ஜனம் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய அறைகள் கட்டப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல என்பதை நாம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது எகிப்தியனை போலவே நம்முடைய அசைவில் இருந்து கொண்டிருக்கிறதா? எகிப்தியனை போலவே நாம் ஜீவித்துக் கொண்டிருப்போம் என்றால், எகிப்தியனை போன்ற சுபாவத்தை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருப்போம் என்றால், எகிப்தியனுடைய சுபாவம் என்ன? தேவ ஜனங்களை அடிமைப்படுத்துவது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது, தேவனுக்குரியதை திருடிக் கொள்வது, கர்த்தருக்குரியதை விக்கிரகங்களுக்கு கொடுப்பது. இதுதான் எகிப்தியன். இன்றைக்கு தேவ ஜனங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்குரியதை திருடி கொண்டிருப்பீர்கள் என்றால், தேவனுக்கு செய்ய வேண்டிய கனத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீங்கள் திருடி கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்குள் இருந்து வெளிப்பட்டு கொண்டிருப்பது எகிப்தியனின் சுபாவம். உங்கள் அறைகள் கட்டப்பட வேண்டியது அவசியம். நீங்கள் உங்களுடைய வஸ்திரங்களை நீங்கள் சீர்படுத்த வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்கள், மீண்டும் வாசியுங்கள். யாத்ராகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். பாதரட்சைகளை தொடுத்து கொண்டு தீவிரமாய் அதை புசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். பாருங்க, அப்பனா நாம் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்லை என்பதை கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஆனால் பல சமயத்தில் அதை மறந்துடுறோம். பாருங்க, அதனால்தான் பாருங்க, கர்த்தரை பிரதிபலித்த ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒரு காரியத்தை தன்னுடைய சிந்தையில் நிறுத்தி வைத்திருந்தாங்களாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு
பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு. எப்படி அறிக்கையிட்டாங்களாம் பாருங்க, பூமியிலே நாங்கள் அந்நியரும் பரதேசிகளும். நம்ம இந்த பூமியில யாரு? அந்நியர், பரதேசிகள். இன்னும் கூட பாருங்க, அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 38வது வசனத்தில் பாருங்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. இந்த உலகம் நம்மளுக்கு ஏற்றதா இல்ல. சில பேர்லாம் பாருங்க, வெளிநாட்டுக்கு ஒரு சில பேர் போயிட்டாங்கன்னா அந்த ஊர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும், அவங்க செட்டில் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, எனக்கு இந்த உலகமே செட்டில் ஆயிடுறேன் நான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதுவும் உலகம் இல்லை, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. இந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போனவங்க வீண் வம்பு சண்டையிலலாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஈடுபட மாட்டாங்க. பார்த்துருக்குறீங்களா? அவர் ஒருவேளை இந்தியாவில் ஒரு பெரிய ரவுடியாக இருந்திருப்பார். அவர் இப்போ அமெரிக்காவுக்கு வேலை விஷயமாக போயிட்டார், வேலை செஞ்சுட்ருக்கிறார். அங்கே பார்த்தா அவர் ரவுடியாக இருக்க மாட்டார், அமைதியாக போயிட்டு வருவார். ஏன்? இங்கே காட்டின ரவுடித்தனத்தை அங்கே காட்டினாருன்னா அவனை பிடிச்சி என்ன பண்ணிவிடுவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்? ஒழுங்காக நான் என் தேசத்துக்கு திரும்பி வரணும், என் காரியத்தை நான் மாற்றிக்கிறேன், எல்லாத்தையும் அமைதியாக போவார். தேவஜனமே, யோசித்து பாருங்கள். பரலோகத்திலிருந்து இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில் ஒரு தற்காலிகமாய் குடியிருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கே? நமக்குள்ளிருந்து வெளிப்படுகிற காரியங்கள் என்ன? நமக்குள்ளிருந்து கிறிஸ்து வெளிப்படுகிறாரா அல்லது எகிப்தியன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறானா? நம்முடைய வஸ்திரங்கள் கரைப்பட்டு காணப்படும் என்றால் கர்த்தருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்க, அவருடையவர்கள் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவருடையவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம், மற்றவங்க என்ன பண்ணுவாங்களாம், கைவிடப்படுவாங்களாம். ஒரு பாடல் இருக்குது, அதை பாடிட்டு நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிப்போம். பாடல் எதற்காக நம்ம பாடணும் தெரியுங்களா? கர்த்தருடைய வருகையில் நீங்களும் நானும் எப்படியாவது ஆயத்தமாக வேண்டும். அந்த பாடலை பாடும்பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு வரணும். நான் எப்படியாவது ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். ஒருவேளை என் அறை கட்டப்படாமல் என் வஸ்திரம் கரைப்பட்டு காணப்படும் என்றால், உலகத்தோடு கூட அப்படி ஒட்டி உறவாடி கொண்டிருக்கும் என்றால், என் பரிசுத்த வஸ்திரங்களை நான் சீர்படுத்துகிறேன் என்று சொல்லி இந்த நாளில் நம்ம என்ன பண்ணோம், பாடலை பாடும்போதே நம்மளை அர்ப்பணிக்கணும். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும், மேலானவை நேராகலும் கரடானவை சமமாகலும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகுந்திட வேண்டும், கோணலானவை நேராகலும் கரடானவை சமமாகலும். தேவஜனமே, நம்முடைய அறைகள் கட்டப்பட வேண்டிய வேலை இது. நம்முடைய ராஜா சீக்கிரம் வர இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்லுது பாருங்க. லூக்கா 12வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறேன். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். கர்த்தர் மீண்டும் மீண்டும் ஒரு காரியத்தை தன்னுடைய வருகை குறித்து பேசும் பொழுது இரவை குறித்து பேசுவார். பாருங்க, இங்க கூட சொல்றார் பாருங்க, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும். விளக்குகள் எந்த வேளையில் எரியும்? இரவு வேளையில் எரிந்து கொண்டிருக்கும் இல்லையா? அப்ப கர்த்தர் தன்னுடைய வருகை குறித்து பேசுற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இரவை குறித்து பேசுவார். அது சாதாரணமாய் இரவு நேரத்தை குறித்து கர்த்தர் சொல்லவில்லை. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம்,
பாவம் உலகத்தை கவ்விக்கொள்ளுகிற நேரம், முழுவதும் பாவம் நிறைந்திருக்கிற ஒரு நேரம். அதைதான் கர்த்தர் இரவு என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பாருங்க, மற்ற நாட்களிலெல்லாம் இல்லாத அளவுக்கு கொடிதான பாவங்கள் உலகம் முழுவதும் பெருகி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எங்கு பார்த்தாலும் அக்கிரமங்கள், அநியாயங்கள் என்று கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் வளர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள், உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்தில் இருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் கிளம்பி போயிட்டாராம் திருமணத்துக்கு. ஊழியக்காரன் என்ன பண்ணுறானா, வீட்டுக்குள்ளே அமர்ந்திருக்கிறானா, ஆனால் அவன் ரிலாக்ஸாக இருக்க மாட்டானா, வஸ்திரத்தை கலைந்து போட்டுட்டு கேஷுவலாக இருக்க மாட்டானா, அறைகளை கட்டி கொண்டு ஆயத்தமாக இருப்பானா. எஜமான் வந்து கதவு அப்படி தட்டும்பொழுது அவன் அறை கட்டப்படாமல் இருக்கும் என்றால் அவன் சத்தத்தை கேட்டும் எஜமானுடைய சத்தத்துக்கு உடனே போய் கதவை திறக்க முடியாதபடிக்கு அவன் வஸ்திரம் அவனை தடுத்து கீழே விழ தள்ளிடும். எஜமானுக்கு கதவை திறக்க முடியாது அவனால். அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாய். எஜமான் வந்து கதவை அப்படி தட்டும்போது நீங்கள் உடனே வந்து திறக்கணும். உடனே திறத்தல் அப்படின்றது என்ன? இமை பொழுதில், ஒரு சன பொழுதில் கர்த்தருடைய வருகை காணப்படும் பாருங்க. ஒரு இமை பொழுதுதான் அந்த நேரம். கர்த்தர் தன்னுடையவர்களை உடனே எடுத்துக்கொள்வாராம். அவர் தட்டுகிற அந்த நேரத்தில் அறைகள் கட்டப்பட்ட ஒரு மனிதன், ஆயத்தம் உள்ள ஒரு மனிதன் மாத்திரம்தான் கதவை திறந்து அவரோடு கூட என்ன பண்ண முடியுமா, அந்த வருகையில் பங்கெடுக்க முடியுமா. அப்போ நான் அறை வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறேன், எஜமான் வந்து தட்டும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் இருந்தானா, எஜமான் தட்டுவார், உடனே போயிடுவாராம், கிளம்பி போயிடுவாராம். அதுக்கப்புறம் கைவிடப்பட்டவங்க போய் கதவு போய் தட்டுவாங்களாம். புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் போய் கதவு தட்டினாங்களாம். கர்த்தர் என்ன சொன்னாராம், உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாராம். பாருங்க, எஜமான் தட்டும் பொழுது நாம் திறந்து கொள்வோம் என்றால் நாம் பாக்கியவான்கள். எஜமான் தட்டும் வேலையை அறியாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், அதன் பின்பாய் போய் தட்டி கொண்டிருந்தால், எஜமான் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரே ஒரு வார்த்தை தான், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை நான் அறியேன் அப்படின்னு சொல்லுவாராம் கர்த்தர். தேவஜனமே, எஜமான் தட்டுகிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் வாசற்படியின் அண்டையிலே வந்து விட்டார். கதவை தட்ட வேண்டிய நேரம் தான் பாக்கி. அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கே. அதற்கு முன்பாக நீங்களும் நானும் நம்முடைய அறைகளை கட்ட வேண்டியது அவசியம். கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரங்களை சீர் செய்ய வேண்டியது அவசியம். நம்முடைய நடைகளை சீர்படுத்த வேண்டியது அவசியம். எகிப்தியனை போல செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களுக்கு மறித்து கிறிஸ்துவுக்கென்று உயிர்த்து கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்களை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். எப்படியாவது இருந்தாலும் பரவாயில்ல, என்னை கர்த்தர் எடுத்துக்கொள்வார், முடியாது. கர்த்தர் தன்னுடைய காரியங்களை என்றைக்கு மாற்றுவது இல்லை. நீங்களும் நானும் அநேக காரியங்களில் சீர்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய வருகை அப்படியே தள்ளி போற மாதிரி இருக்கான். தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். பாருங்கள், ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். ஆனால் இந்த ஆயத்தம் படாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் தடுக்கும். வஸ்திரத்தை கலைந்து போட்டு அறை கட்டப்படாமல் அப்படியே நம்முடைய நடைகளை தடுத்து விடுமா. அது என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா 21வது அதிகாரம் 34வது வசனத்தில் பாருங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நினையாத நேரத்தில் அந்த தட்டுற சத்தம் கூட சில பேருக்கு கேட்காதான். யாருக்கா? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும். 3 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. ஒன்று என்னது? பெருந்திண்டி, பெருந்தீனி தின்றது. எப்போ பார்த்தாலும் என்னது? பெருந்தீனி. பெருந்தீனி எப்பயோ ஒரு நாள் சாப்பிட்றது வேற, எப்பயுமே அவர் சாப்பிட்டா எப்படி தான் சாப்பிடுவார்னா அவருடைய இருதயம் மந்தம் ஆயிடுமா. அந்த சத்தம் அவர் காதில் கேட்காதான். இன்னொன்று என்ன சொல்றாரு? வெறி. வெறி கொள்ளுகிறவர்கள் இரவிலே வெறி கொள்வார்கள் என்று வேதத்தில் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவு நேரம் பாவம் கவி கொள்ளுகிற அந்த நேரத்தில் வெறி கொண்டு இருப்பாங்களா அவங்களாம். அது இருளின் பிள்ளைகள் அவங்க. ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி நீங்களும் நானும்
அறைகள் கட்டப்பட்டவங்களா இருக்கணும். இன்னொரு காரியத்தை சொல்றார், லௌகீக கவலை, உலக சம்பந்தமான கவலைகள், குடும்ப பிரச்சனைகள், குடும்ப போராட்டங்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள், இந்த பிரச்சனை 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 என்று சொல்லிக்கொண்டு அது மேலேயே கண்களை வச்சுட்டா நம்முடைய பரம தரிசனத்தை நம்ம மறந்து போயிடுவோமா? தேவ ஜனமே, பிரச்சனை இல்லாத மனுஷன் ஒருத்தன் கூட இல்லை. ஆனால் அதன் மத்தியில் நீங்களும் நானும் நம்முடைய கண்களை ஆண்டவர் மீது பதிக்க வைப்பது தான் மிகவும் முக்கியம். பாருங்க, அப்போ இந்த காரியங்கள் ஒரு மனிதனை சுற்றி வட்டமிடும் பொழுது எஜமான் தட்டுற சத்தம் அவன் காதில் கேட்காம போயிடுமா? நினையாத நேரத்தில் அவர் வருவாரா? நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? உங்கள் அறைகளை கட்டிக்கொள்ளுங்கள், பாதரட்சைகளை தொடுத்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, புறப்பட்டு கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறவர்கள். ஒருவேளை நம் வஸ்திரங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் என்றால், உலகத்தோடு கூட ஒட்டி பிறண்டு கொண்டிருக்கும் என்றால், கரைப்பட்டு கொண்டிருக்கும் என்றால், இந்த காலை வேளையில் நீ பாவி என்று குற்றப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசவில்லை. நீ என் வருகையில் பங்கெடுப்பதற்கு இது தடையாயிருக்கிறது, இது நீ சீர் செய்ய வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மை பூரணப்படுத்தும்படி, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படி, அப்படி வருகையில் எப்படியாவது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற தனியாத தாகம் கர்த்தருக்கு உண்டு. பாருங்கள், என் ஜனங்களுடைய வருகையில் பங்கெடுக்க வேண்டும் என்று ஒரு தனியாத தாகம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான். 6 லட்சம் புருஷர்களில் 2 பேர் தவிர்த்து மற்ற எல்லாரும் வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அத்தனை பேருக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கொடுக்கணும்னு தான் ஆண்டவருக்கு பிரியம். அதனால எல்லாரையும் பஸ்காவை அனுசரிக்க சொன்னாரு. ஆனால் அதை அனுபவிச்சவங்க 2 பேர் தான் பாருங்க. ஆனால் இன்றைக்கு நமக்குள்ள அநேக குறைகள், பிரச்சனைகள், பலகீனங்கள் இருக்கும். ஆனாலும் கர்த்தருடைய சிந்தை என்ன? நீங்களும் நானும் அவருடைய வருகையில் எப்படியாவது எதிர்கொள்ளப்படணும். அதுக்காக தான் சபையில் நம்ம கூட பேசுகிறார். வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது நம்மோடு கூட பேசுகிறார். தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும் பொழுது நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு உணர்வற்ற ஜனங்கள் எத்தனை பேர்? தேவ ஜனமே, இன்றைக்கு நீ உணர்வற்ற மனுஷியா இருப்பாய் என்றால் அதனால் நீ உன்னை உருவ குத்தி கொண்டிருக்கிறாய். அதனால் நீ கைவிடப்படுவது மாத்திரமல்ல, நீ ஒரு கர்த்தருக்கென்று மிகுந்த மனநோவை கொண்டு வருகிற மனுஷியாய் நிற்பாய். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நம் அறைகள் கட்டப்பட்டதாய் எஜமான் எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற ஒரு கூட்டமாய் மாற வேண்டுமா? என் எஜமானுடைய சத்தத்துக்கு என் செவிகள் திறந்திருக்கும். விழித்திருக்கிற மனுஷனாக நான் இருப்பேன். இரவு வேளையிலும் என் வெளிச்சம், என் விளக்கு எரிந்து கொண்டு இருக்கும். இரவு தான், அதே இரவு நேரம்தான். பாவம் உலகத்தை கவ்வி கொண்டிருக்கிற நேரம்தான். ஆனாலும் பரவாயில்ல, நான் பரிசுத்தமாக இருப்பேன், கர்த்தருக்கென்று சாட்சியாக இருப்பேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்க வேண்டியது அவசியமாம். இன்னொரு காரியத்தை கூட கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். மீண்டும் யாத்ராகமம் 12வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு வாங்க. உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். தடி பிடித்து கொண்டு தீவிரமாய் புசியுங்கள். கர்த்தர் சொல்றாரு, உங்க கையில் ஒரு தடியை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்? அதை தீவிரமாக புசிக்கணும். ஒன்று, அறைகள் கட்டப்பட்டிருக்கணும், பாதரட்சையை தொடுத்து கொண்டு இருக்கணும். 2வது, 3வது, தடி பிடித்து கொண்டு சாப்பிடுங்க, தீவிரமாக சாப்பிடுங்க பஸ்காவை. அந்த தடி என்பதற்கு அநேக காரியங்களை சொல்லலாம். தடி என்பது எதை காட்டுகிறது என்றால், நான் என்னை சார்ந்திருக்கவில்லை, தேவனை சார்ந்திருக்கிறேன் என்பதை காட்டுகிறது. 2வது காரியம், தேவனின் தொடுதலை பெற்றவர்கள் என்பதை காட்டுகிறது. குறித்துக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 32வது அதிகாரம் 31வது வசனம். இன்னொன்று, தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை காட்டுகிறது. யாத்ராகம் 4வது அதிகாரத்தையும் குறித்துக் கொள்ளுங்கள். இந்த தடி என்பது இதை தான் காட்டுகிறது. ஆனால் 3வது பஸ்காவில் பங்கெடுக்க இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கைகளில் பிடிக்க சொல்லுகிற காரியம் எது தெரியுங்களா? எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். நம்ம கரங்கள் என்ன இருக்கணுமா? விசுவாசம் என்னும் கேடகம். அன்றைக்கு முதல் பஸ்காவில் பங்கெடுத்தவர்களுக்கு கர்த்தர் சொன்னது என்ன? தடி பிடித்து கொண்டு புசியுங்கள். 3வது பஸ்காவில் பங்கெடுக்க இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? உங்கள் கரங்களில் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் அந்த விசுவாச கேடகத்தை பிடிக்க சொன்னார்னா, அதே வசனத்தில் கர்த்தர் அதற்கான பதிலை சொல்றார். பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய். பொல்லாங்கன் சாப்பிட்டா என்ன பண்ணானா, நம்ம மேலே அக்கினி அஸ்திரங்களை, நெருப்பு தீந்த காரியங்களை நம்ம மேலே ஏவுறானா. நெருப்பு அப்படியே வந்து மேலே விழுகிற மாதிரி அம்பு எய்கிறானா. நம்ம என்ன பண்ணணுமா? விசுவாச கேடகத்தை வச்சு அதை தடுத்துடணுமா.
ஏன்னா அதை என்ன பண்ணிடும், இந்த காரியங்கள் நம்ம மேலே படுது அல்லது படாமல் இருக்குது, அது மேலே நம்முடைய கவனத்தை வைக்கும் பொழுது நம்ம பஸ்காவை மறந்து விடுவோம், கர்த்தருடைய காரியங்களை மறந்து விடுவோம். இன்றைக்கி உலக காரியங்களை வைத்து தான் சத்ருவானவன் திசை திருப்புகிறான் தேவ ஜனங்களை. உலகத்தில் இருக்கிற காரியங்கள், உலகத்தில் இருக்கிற சுகபோக வாழ்க்கை, உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் காட்டி காட்டி பரம தரிசனத்தை தேவ ஜனங்களை விட்டு அப்படி விலக்கி விடுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், விசுவாசம் என்ன கேடகம் கையில் இருக்கட்டும். அந்த கேடகம் கையில் இருந்ததுன்னா அக்கினி அஸ்திரம் எதுவும் மேலே படாது, நீ தீவிரமாய் புசிக்கலாம். அது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தீவிரமாய் புசியுங்கள், பஸ்காவை தீவிரமாய் புசியுங்கள். பஸ்காவை தீவிரமாய் புசியுங்கள் என்றால் இதெல்லாம் நடக்கும், நம்மளை சுற்றி அநேக காரியங்கள் நடக்கும். ஆனால் நம்முடைய கவனம் எல்லாம் எது மேலே இருக்கணும், நான் பஸ்காவை புசிக்க வேண்டும், நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்துவை நாம் புசிக்க வேண்டுமா? வேத வாக்கியம் அதை தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் புசிப்பதில் தீவிரம் காட்ட வேண்டும். புசித்தல் என்பது கர்த்தருடைய வார்த்தையை என் வாழ்க்கையில் செயல்படுத்துதல். கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்துவதற்கு நான் தீவிரம் காட்ட வேண்டும். இரவு வேலை தான், ஆனால் நான் தீவிரம் காட்டணும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் தான், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு நான் தீவிரம் காட்ட வேண்டுமா? இன்றைக்கு அநேகர் சொல்கிறது என்ன, அவங்க செய்யட்டும், நான் செய்ய மாட்டேன். இவங்க செய்கிறாங்களா, நான் செய்யறதுக்கு. தேவ ஜனமே, அவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ அது இல்லை முக்கியம், நான் செய்கிறேன். நான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு காரியம் அப்படி தான் நடந்துதான். பஸ்கா ஆட்டுக்குட்டி அவங்க பலியிட்டப்ப ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆடு, எல்லாரும் அறைகளை தாளிட்டு கொண்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்க மாத்திரம் புசித்து கொண்டு இருந்தாங்களாம். இந்த வீட்டில் இருக்கிறவங்க புசிக்கிறானான்னு சொல்லி அடுத்த வீட்டுக்கு தெரியாது, அடுத்த வீட்டில் இருக்கிறவங்க புசிக்கிறானான்னு இந்த வீட்டுக்கு தெரியாது. அப்போ தனிப்பட்ட முறையில் அது தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள காரியம். இன்றைக்கு அவங்க கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறாங்களா, இவங்க கீழ்ப்படுகிறாங்களா, இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வரல. நான் கீழ்ப்படுகிறேனா என்று நான் என்னை பார்க்க வந்திருக்கிறேன். நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களான்னு சொல்லி உங்களை நீங்கள் அலசி ஆராய வேண்டியது அவசியம். எனக்குள் இருந்து ஆண்டுடைய காரியம் வெளிப்படுகிறதா? தேவ ஜனமே, கர்த்தருடைய வருகையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய அறைகள் கட்டப்பட வேண்டும். கரைப்பட்டு இருக்கிற நம்முடைய வஸ்திரங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டியது அவசியம். நம்முடைய எஜமான் வந்து தட்டும் பொழுது உடனே கதவை திறந்து அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு உத்தம கூட்டமாய் நீங்களும் நானும் மாற வேண்டியது அவசியம். பாருங்கள், இந்த உலக காரியங்கள் நம்மை திசை திருப்பும். ஆனால் உலக காரியங்கள் திசை திருப்பாதபடிக்கு கர்த்தர் மீது நம்முடைய கண்களை பதிய வைக்கும் பொழுது, நிச்சயமாய் அந்த கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நீங்களும் நானும் இமை பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரோடு கூட நீங்களை நான் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறோம். அதுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? உன் அறைகள் கட்டப்படட்டும், பாதரட்சைகளை தொடுத்துக்கொள், பஸ்காவை தீவிரமாய் புசிக்க ஆரம்பி, கர்த்தருடைய வார்த்தையை தீவிரமாய் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பி. நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நீயும் நானும் இந்த உலகத்தை விட்டு கடந்து கர்த்தரோடு கூட போக இருக்கிறவர்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.